விவாதிப்போம். நிச்சயமாக கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிடுவோம். கடந்த டிஎம்கே ஃப்ரண்ட் இன் 2026 திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்பதற்கு ஆமாங்க வெற்றி உறுதின்னு தான் சொல்லுவாங்க. இவர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. அவர் புரிஞ்சுக்கிறாரா விஜயோட பலம் என்ன? திமுக சொல்லும் செய்தி அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அங்கிட்டு பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பேசினு இருக்காதீங்க. எங்களுக்கு விஜய் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தோழர்கள் விஜய் ஃபேன்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் இதை கவனிக்கணும். ரீட் பிட்வீன் தி லைன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா, அதுதான் இதில். அதை ஆக்சுவலாக அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் எங்களுக்கு சேலஞ்சாக இருப்பார் எங்கள் கூட்டணிக்கு, அப்படி தான் சொல்கிறேன். எப்படி கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள், விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பொறுத்து. விஜயோட பலம் இன்னும் சோதனை செய்யப்படவில்லை. விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது யாருக்கும் தெரியாது. பிஎம்கே அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாலும் அது ஒரு எங்களுக்கு பெரிய சவால் அல்ல. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் மிக கடினமாக இருக்கும் என்பதுதான் இவரோட பொருள். ஸோ விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனார்னா தட் இஸ் கிட்டத்தட்ட இது ஒரு அன்டிஃபிட்டபிள் கம்பைன் என்பது தான் திரு சண்முகம் அவர்களோட கூறியதற்கான பொருள். ஆனால் எங்களுக்கும் அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும். நிச்சயமாக கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிடுவோம். கடந்த முறை நீங்கள் 6 சீட்டுகளில் போட்டியிட்டீர்கள், அதை விட கூடுதலாக கேட்பீர்களா? நிச்சயமாக. இது 3ஐயும் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன்றதை அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் ஒரு கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று,